அருணகிரிநாதர் அப்படின்றவர் பார்த்தீங்கன்னா இளம் வயதிலிருந்தே ரொம்ப காமம், மது மாது இந்த மாதிரி ரொம்ப கொடும் செயல்கள் செய்துக்கிட்டு இருந்தார். அவருக்கு அது மட்டும் இல்லாமல் அவருக்கு ஒரு மூத்த தமக்கை இருந்தாங்க. அப்பா இறந்ததுனால தமக்கை தான் அவங்கள பார்த்துக்கிட்டாங்களாவும். அந்த தமக்கை தன்னுடைய மொத்த செல்வமும் இவங்களுடைய விருப்பத்துக்காகவே அருணகிரிநாதர் என்னென்ன கேட்குறாங்களோ அவங்களோட விருப்பத்தை சரி பண்ணுறதுக்காகவே செஞ்ச மாதிரியும், அப்போ வந்து அவர் தொழுநோய் எல்லா செல்வத்தையும் இழந்துட்டாரு. தொழுநோய் வேற அவருக்கு வந்துருச்சு. அந்த தொழுநோய் காரணமாக ரொம்ப அவதிப்பட்டுக்கிட்டு இருந்தார். அது மட்டும் இல்லாமல் அந்த நேரத்தில் கூட அவருக்கு காம வெறி ஏற்பட்டதாகவும் தன் மனைவியை தன் இச்சைக்கு அழைத்ததாகவும் அவள் முகம் சுளித்ததாகவும். அப்போ உடனே இந்த தமக்கைக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. அந்த சினத்தோட உன்னையே என்னுடைய காம வெறிக்கு இச்சைக்கு என்னை ஆளாக்கி கொள்னு தமக்கையே வந்து கேட்டதுனால வெட்கப்பட்டு வேதனைப்பட்டு தன் தவறை உணர்ந்து தன் உடல் பிணி ரொம்ப கஷ்டப்பட்டு அதால்